ஓட்டுக்கு பணம் கொடுக்க அனைத்து தொகுதிகளும் திமுக நிர்வாகிகள் வீட்டிற்கு பணம் சென்றுவிட்டது. இம்முறை 1000, 2000 அல்ல 10,000 கொடுத்தாவது ஜெயிக்க பார்ப்பார்கள் என நயினார் நாகேந்திரன் பேசினார். ஆவடியில் நடந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வாகன பரப்புரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக ஆவடியில் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நயினார் நாகேந்திரனுக்கு நினைவு பரிசாக வீரவாள், வேல் மற்றும் முகமது பிரதிபலிக்கும் வகையில் பைபிள், குரான், பகவத்கீதை உள்ளிட்டவை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, அப்துல் ரஹீம், முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர் உள்ளிட்ட பரப்புரையின் போது உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் கவனமீர்த்த ட்ரோல் வீடியோ. திருவள்ளூர் மாவட்டத்தில் சேதமடைந்த சாலைகள் ஆறாக ஓடும் கழிவுநீர் குறித்து ஸ்டாலின், ஆவடி திமுக எம்எல்ஏவுமான அமைச்சருமான நாசர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆகியோரை கலாய்த்தும் தயாரான ட்ரோல் வீடியோ அங்கிருந்த எல்இடி திரையில் திரையிடப்பட்டது. இது அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது. பின்னர் அவர் பேசுகையில், ஆவடி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 9 ஏரிகள் தூர்வாரி தண்ணீரை சேமிக்காமல் திமுகவினர் பட்டா போட்டு விற்று வருகின்றனர். கல்வித்துறையில் திமுகவின் பெருமை, பள்ளி வாசலில் கஞ்சா, மெத்தமட்டமைன் போதைப் பொருள் விற்பது. அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் என்றும் பேசினார். இவ்வாறாக நயினார் நாகேந்திரன் பல்வேறு விஷயங்களை பேசினார். மேலும் அதிமுகவின் கூட்டணிதான் பலமாக உள்ளது. ஓட்டிற்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் மக்கள் அதனை வாங்கிக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். மக்களுக்கு நல்லது செய்ய மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து டபுள் இன்ஜின் சர்க்காராக செயல்பட வேண்டும். அதன்படி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என ஆட்சி நடத்தியவர் பழனிசாமி இவ்வாறு அவர் கூறினார். நாளைய புயலாக வீசக்கூடிய அணியினுடைய தலைவர்களையும் குறிப்பாக பிரிவு தலைவர் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துடைய தலைவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். இந்த மக்கள் விரோத ஆட்சி தமிழகம் தமிழ் நிமிர இன்றைக்கு தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழர் என்ற உங்களுடைய மாவட்டத்தினுடைய இருக்கின்ற அனைத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2026 ஆட்சி மாற்றம் வரும். மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும். ஆக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இன்னும் சில கட்சிகள் வர இருக்க எல்லோரும் கேட்கிறார்கள், கூட்டணி என்னாச்சு என்னாச்சு. நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன். எங்களுடைய கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி ஒன்றும் சாதாரண கூட்டணி அல்ல. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி. பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. நிச்சயமாக நல்லாட்சி தருவதற்கு, நாடு போற்று நல்லாட்சி தருவதற்கு அடிப்படையான கூட்டணி இந்த கூட்டணி தான். புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நரேந்திர மோடியுடைய தலைமையில் இயங்குகின்ற மாபெரும் கட்சி. இந்த இரண்டு கட்சியினுடைய தலைமையிலே தான் தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் செத்தது 65 பேர். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. எவ்வளவு தெரியுமா கொடுத்தார்? 10 லட்சம் ரூபாய். ஆனா ஒரு விவசாயி ரோட்ல அடிபட்டு, கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால், அல்லது பஸ்ல ஆக்சிடென்ட் இறந்து போனால் அவர் கொடுக்கிறது 2 லட்சம் அல்லது 3 லட்சம். ஆனால் முதலமைச்சர்கள் கள்ளச்சாராயம் முடிச்சு சேர்த்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கேட்டா அவங்க சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. ஆனா கள்ளக்குறிச்சிக்கு போன முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு போகவே இல்லை. கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கரூரிலே கூட்டம் பேச போகிறார். ஆனால் அந்த கூட்டத்திலே
அவர் 12 மணிக்கு வருகிறார் என்று சொல்லி 7 மணிக்கு வந்தார். ஆனால் கூட்டத்தில் நசுங்கி இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போகிறார். யாரை காப்பாற்றுவதற்கு? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக. அதை ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த 41 சாவுக்கு காரணம் அந்த திமுகவினர். யாராலும் மறுக்க முடியாது. சிபிசிஐடி விசாரணை நாங்கள் போட்டோம் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போகிற ஒரு போக்கை நமக்கு முதலமைச்சர் கடைபிடித்திருக்கிறார். அதை வாக்காளர் சேர்ப்பதும் சார், இதற்காக மத்திய அரசு அல்ல, தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து வாக்காளர் சேர்ப்பு பட்டியலை இன்னைக்கு சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 75 லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போனவர்கள், இடமாறி போனவர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டுதான் திமுக ஆட்சி வந்திருக்கிறது. யாரும் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சரி, என்னுடைய திருநெல்வேலி சட்டமன்றத்திலே மட்டும் 25,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன ஆகும் திமுகவின் நிலைமை? நினைத்து பாருங்கள். இன்னைக்கு திமுகவிற்கு சொன்ன மாதிரி பட்டை நாம போட்டோம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு மக்கள் விரோத அரசு. அல்ல, எல்லா தொகுதிகளிலும் எல்லா திமுக வீடுகளிலும் இன்னைக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறது. பார்க்கலாம் ஒரு நிமிஷம். திருவள்ளூர் மக்களின் துணி துவச்சா தண்ணி வருது, செப்டி டேங்க் போனா தண்ணி வருது, ட்ரைனேஜ் வசதி கிடையாதுங்க. இந்த ரோடு ரொம்ப மோசம். தண்ணி வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. ட்ரைனேஜ் வாட்டரும் இந்த வாட்டர் மிக்ஸ் ஆகி இப்போ வசதா இருக்கு. விளம்பர மாடல்னு சொல்லிட்டு விளம்பரம் தான் இருக்குது. காண்டி நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் இப்போ சேரல இல்லையா? அது 1000 ரூபாய் சின்ன பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில. 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலைவாசியை குறைச்சாங்கன்னா சரி 1000 ரூபாய் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம்? எதுவுமே வாங்க முடியாதா? என்ன வாங்குவோம்? அது 1000 ரூபாய்க்கு அதுவே எல்லாத்துக்கும் வந்து சேரலையா? ரேஷன் பொருள் ஒழுங்கா சேர்த்தப்ப அதே வர மாட்டேங்குது. இலவச பஸ் விட்டாங்க, ஷேர் ஆட்டோக்காரெல்லாம் அடிப்படுறான். இதற்கு தான் திராவிட மாடல். அரசாங்கம் ஒண்ணும் இல்லை, கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் கமிஷன். புள்ளி ஆட்சி ஆடுறீங்க, அதுக்காக ஒழுங்கா மக்களுக்கு பண்ணணும். 4 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் வந்து எதுவும் பண்ணவும் இல்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை. 5 லட்சம் கோடி தானே கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. வேற என்ன பண்ணிருக்காருங்க? திமுக ஆட்சி கொஞ்சம் கூட சரியில்லையே. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு எங்க இருக்கு? சின்ன சின்ன குழந்தைங்களா பலியாகி வருது, வயசு பொண்ணு பலியாகி வருது. அப்ப எங்க பாதுகாப்பு இருக்குது? இப்ப கூட ஒரு காலேஜ் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? குழந்தைங்க கூட பாதுகாப்பு இல்ல. மீன்காரங்க வாழவே முடியல. பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 2 தண்ணி நிறம் மாறி இருக்கு. அசுத்தமான தண்ணி. மீன், நண்டு, இறா இருந்து எல்லாமே செத்து போயிடுச்சு. மெடிக்கல் வேஸ்ட், மாத்திரை, குப்பை, பல குப்பைகள் இது வழியா தான் போகுது. இந்த தண்ணி கடல்ல போய் கடல்ல சாகுது. இது பூமியில ஊறுறதுனால இந்த தண்ணியை தான் நாங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலையா உருவாகுது. தொண்டை எரிச்சல், முடி கொட்டுது, ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. இந்த பவர் பிளான்ட்னால வீட்லயே இருக்க முடியறது இல்ல, ரொம்ப மூச்சு திணறல் மாதிரி வருது. நெகட்டிவ் பஸ் போயில இருக்கு. அதுல இருந்து சாம்பலுங்க எந்த பக்கம் திசையில காற்று அடிக்குது. அந்த சாம்பல் இப்ப மாடி மேல பாத்தீங்கன்னா ஃபுல் சாம்பல். இதுல தலையில நம்ம கை வச்சோம்னாக்கா ஃபுல்லா பவுடர். அதாவது இப்ப பாதிக்கப்படுது கையெல்லாம் இந்த சொரிஞ்சி இந்த சுத்தி வெறிய விஷவாயு தான் இருக்குது. கட்டியா சுத்தமான காத்து இல்ல, சுத்தமான தண்ணி இல்ல. அனல் மின் நிலையத்துல ஒர்க் பண்றேன். அங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து நிரந்தரப்படுத்துற சொன்னாங்க. அது கூட இன்னுமே எதுவுமே செய்யல. இப்ப நான் உண்மையா திமுக தான் ஓட்டு போட்டேன். வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன இருக்குது? திமுக ஆட்சின்னு என்ன இதுவரையும் சாதிச்சு ஒண்ணுமே கிடையாது. கொலை அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒண்ணுமே இந்த இதுல நடக்குது. மாற்றம் வேணும், இல்ல கண்டிப்பா மாற்றம் வேணுங்க. திமுக இந்த நெக்ஸ்ட் டைம் வராது. டிஎம்கேக்கு இனிமேட்டு நான் அவங்க ஓட்டு போட மாட்டோமா? இந்த நாட்டை காப்பதற்கு, சனாதனத்தை காக்கின்ற வகையில் இதோ பகவத்கீதையும் குரானும் பைபிளும் நம்முடைய தேசிய கொடியால் இணைக்கப்பட்டதை எங்கள் பண்ணையாரின் கரத்தில் கொடுத்து இந்த சனாதனம் காக்கப்பட்டால்தான் இந்த பாரத தேசம் வாழும் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கிறோம் எங்கள் பண்ணையாரின் கரத்தில். என்பது